நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கக்கூடிய விருந்தினர்களை வரவேற்கலாம். ஹிதாயத்துல்லா அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்னும் குற்றஞ்சாட்டுற இடத்துல இருந்து உங்களை வந்து பதில் சொல்ற இடத்துல பிரதமர் தள்ளியிருக்காரோ அந்த வகையில் அது அந்த யுக்தி பலனளிச்சிருக்கோம் உங்களுக்கு. இன்னைக்கு எங்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய வேலையை பிரதமர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஓஹோ, எப்படின்னு சொன்னா மக்கள் மத்தியில் அதிகமான பொய்கள். இப்ப சூர்யா பல உண்மைக்கு மாறான செய்தியை சொன்னார் பாருங்க. இது அவர் சொல்லலாம், நான் சொல்லலாம். ஆனா ஒரு பிரதமர் சொல்றாருன்னா அற்புதமா டாக்டர் சுமன் சொன்னார். அதுவும் எப்ப சொல்றாருன்னா முதல் கட்டம் தேர்தல் முடிஞ்ச உடனே அச்சத்தின் உச்சத்துல தான் இந்த மிச்சமான பேசுறதெல்லாம் அவர் பேசுறாரு. இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. ஏன் இந்த அச்சம் வந்துச்சுன்னு சொன்னா இன்னைக்கு தென்னகம் மட்டுமல்ல வட இந்தியாவில் ரூபாலாங்கிற ஒருத்தர் போதும் எங்களுக்கு இன்னைக்கு ராஜபுத்துகளுடைய சத்தியர்களுடைய வாக்குகள் வந்து திரும்புறதுக்கு ஒரு காரணம். ஒரு எம்எல்ஏ சசி பாலான்னு ஒரு எம்எல்ஏ, பிஜேபி எம்எல்ஏ, குஜராத்தில் ஓட்டு போட்டு வந்து சத்திரியர்கள் பழிவாங்கன்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ சொல்ற அளவுக்கு நிலைமைக்கு வந்துருச்சு. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். இப்ப என்ன நடந்திருக்குன்னு சொன்னா அந்த ராஜ்புத் ஆஃப் இந்தியாவில் போட்டிருக்காங்க, திஸ் இஸ் நாட் a matter of apology but of respect of our sisters and daughters. People like Rupala are mere pawn. அவங்க வரும் பகடக்காய் தான். This is the ideology of Amit Shah and Narendra Modi of BJP leaders towards Satriya. Our fight is for honor and respect. It will not end with an apology. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இன்றைக்கு மாட்டுக்கறின்னு வச்சு தலித்துகளையோ பிசியில் இருக்கக்கூடியோ அல்லது முஸ்லீம்களையோ கேவலப்படுத்தினாங்க. அப்புறம் சூத்திரர்கள் சொன்னாங்க, சத்திரியர்கள். இப்ப என்ன ஆகி போச்சுன்னா சத்திரியர்களுக்கு எதிராக பாஞ்சிட்டாங்க. இது அல்ல, நீங்க சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? இன்னைக்கு ராகுல் காந்தி ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஒரு 10% காக வேண்டி 90% இந்துக்களுடைய வேலை வாய்ப்பு, அவருடைய பொருளாதாரம், அவருடைய கல்வி எல்லாம் பறிக்கப்பட்டு ஒரு சிலர் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொழிலாக இருந்தாலும் 200க்கு மேற்பட்ட பெரிய கம்பெனிகளுக்கு கொடுத்த சலுகையினால அந்த சலுகையில பலன் அடைந்தவர்கள் 90% இந்துக்கள் இல்ல. அதையும் அவர் தெளிவா சொல்றாரு. அப்ப இந்த 90% இந்துக்களை நாங்க அந்த அர்த்தத்துல சொல்லல, நான் வெறும் சர்வே தான் பண்ணுவோம், தூக்கி எல்லாம் கொடுக்க மாட்டோம். யாரும் தூக்கி கொடுக்க முடியாது. உலகத்துல எந்த நாட்டிலையும் தூக்கி கொடுக்க முடியாது. ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, சர்வாதிகார நாடுகள்ல கூட அதுக்கு எதிர்ப்பு வரும். ராகுல் காந்தி நாளைக்கு வந்து சூர்யாவுடைய சொத்தை தூக்கி அந்தோனிதாஸுக்கு கொடுக்க முடியாது, உங்க சொத்தை தூக்கி ஸ்ரீராம்கிட்ட கொடுக்க முடியாது. இது நடக்கிற காரியம் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா இது பொய்யான வார்த்தையில சொல்றது. ராகுல் காந்தி மேல அந்த தவற சொல்றது. ராகுல் காந்தி ஒரு தன் சாதியை பத்தி கூட சிந்திக்காம நேர்மையா நியாயமா இந்த நாட்டில் நியாயம் நடக்கணும்னு சொல்லித்தான் நியாய யாத்திரை நடத்தினாரு. இந்த நியாயம் மட்டுமல்ல, இன்னைக்கு உங்களுக்கு நன்றாக தெரியும், வெறும் 40,000 கோடி வருமானத்தை காண்பித்த 2014 அதானி இன்னைக்கு 11 லட்சம் கோடி வச்சிருக்காருன்னா இந்த 10 லட்சத்துல ஒரு சிலர் அதானி போல அம்பானி போல பலர் உயர்ந்தார்கள். ஆனா ஏழை எளிய மக்கள் 720 பொருள்களுக்கு வரி கட்டாதவர்கள், அதாவது அரிசிக்கு, பருப்புக்கு, உப்புக்கெல்லாம் வரி கட்டாதவர்கள் இன்னைக்கு கட்டினதுனால தான் இன்னைக்கு அந்த பல லட்சம் கோடி அரசுக்கு வருமானம் வருது. அதே தொழிலதிபர்கள் கட்டின பணம் பாதியாகி போச்சு. அவங்களுக்கு வரி தள்ளுபடி, அது மட்டுமல்ல கடன் தள்ளுபடி, ஒரு 26 லட்சம் 14 லட்சம் 40 லட்சம் கோடி இருந்தா எவ்வளவு திட்டங்களை நம்ம பண்ண முடியும். இதைத்தான் ராகுல் காந்தி சொல்றாரு. ஒரு சிலர் அல்லது ஒரு நிலையினர் மட்டும் இன்னைக்கு எல்லா வளங்களையும் அனுபவிக்கிறார்கள். ஆனா 90 விழுக்காடு இந்துக்களுக்கு கிடைக்கல. மட்டுமல்ல, ஒரு உதாரணம் சொல்றாரு. பிரதமர் அலுவலகம், மத்திய ஒன்றிய அரசுடைய அந்த செக்ரட்டரியேட்ல 97 பேரு இன்னைக்கு யார் இருக்கா? அன்னைக்கு 3% தான் ஓபிசி இருக்காங்க. அப்ப இந்துக்கள்ல பெரும்பான்மையினர் அதிகாரத்தில் இல்ல, பதவியில இல்ல. அது நீதிபதிகளை சொல்றாரு. 650 நீதிபதிகள்ல ஒரு 100 பேர் தான் 90% இந்துக்கள் இருக்காங்க, மீதி இல்ல. இப்படி ஒரு வித்தியாசமா இருக்கு. இதைத்தான் டாக்டர் மன்மோகன் சிங் ஈக்விட்டிங்கிற வார்த்தை சொன்னாரு. ஈக்விட்டினா உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் சமமா கிடைக்கணும். ஒரு சிலருக்கே போய் எல்லா பொருளும் சேர்ந்துடக்கூடாது. அதைத்தான் ராகுல் காந்தி சொல்லிட்டு வர்றாரு. ஆனா இன்னைக்கு பிரதமருடைய வெறுப்பு பேச்சு, ரூபாலா மட்டுமல்ல, ஏற்கனவே பல பாஜக தலைவர்கள் வெறுப்பு பேச்சு பேசுனதுனால இன்னைக்கு இந்தியாவில் ஒரு மாற்றமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. ராஜபுத்துகளும் சத்தியர்கள் மட்டுமல்ல, வட இந்தியாவில் எல்லாரும் ஒரு எதிர்ப்பை பிஜேபி காண்பிக்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். பிரதமர் அவர்கள் பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாலேயே இந்த ஹெட் ஸ்பீச் பண்ணவர்.
உங்களுக்கு குஜராத்தில் நடந்த கலவரத்துக்கு காரணமானவர் அவர்தான் சொல்லி IPS IAS ஆபீசர் சொல்லி இன்னைக்கு அவங்கெல்லாம் ஜெயிலில் இருக்காங்க. முஸ்லீம்களை தன் காரில் அடிபட்ட நாய்க்குட்டின்னு சொன்னவரும் பிரதமர் தான். பிரதமரை விட இன்னைக்கு பாஜகவில் பெரிய ஹெட் ஸ்பீச் பேச வேண்டிய அவசியம் யாருக்குமே இல்லை. நம்ம ஸ்ரீராம்லாம் இவங்கெல்லாம் பரவாயில்லை, சூர்யாலாம் அதை விட மிக மோசமாக அவரே பேசினால்தான் இன்னைக்கு ரூபாலா மாதிரி ஆளுங்க பேசிக்கிட்டு இருக்கிறது, அமித்ஷா மாதிரி ஆளுங்க பேசக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இப்போ ஒரு விஷயம், காங்கிரஸ் சொன்னதை செஞ்சிச்சுங்க. 70,000 கோடி தள்ளுபடி விவசாயிகளுக்கு செஞ்சிச்சு. ஆர்டி பணக்காரர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு 25 விழுக்காடு ஏழைகளை படிக்க வச்சுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு கார்பரேட் வரிகளை வாங்கி அதை ஏழைகளுக்கு கொடுத்துச்சு. இவங்க கார்பரேட் வரியை 33% 22 குறைச்சாங்க. 2019 நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 15% கார்பரேட் கட்டினா போதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்ப ஏழைகளுக்கு எதிராக இருக்கிறது யாரு? பணக்காரர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது யாரு? அதே மாதிரி ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறது யாரு? இந்துங்கிற பேரை சொல்லி பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம் சொல்லி இந்துக்களை ஏமாத்துறாரு. ஏன் வெளியே வரலைன்னா அவர் எதையுமே செய்யல, நான் செஞ்சேன்னு சொல்லியிருப்பாரு. அது செய்தியில வராது. எதையுமே செய்யல. ஒரு பொதுத்துறை நிறுவனமாவது கொண்டு வந்தாரா? இன்னைக்கு 150 பொதுத்துறை நிறுவனங்களை காங்கிரஸ் கொண்டு வந்திருக்கு. ஒண்ணு கூட கொண்டு வரலையா? மக்களுக்காக ஒரு BHEL, ஒரு நெய்வேலி, ஒரு ஊர்கேலா, ஒரு பிலாய் மாதிரி ஒன்னு கொண்டு வந்திருக்காரு. இவங்க இந்துக்களுக்கு பேசுறோம்னு சொல்லி இந்துக்களுக்கு எதிராக என்னென்ன செஞ்சாங்கன்னு நான் ஏற்கனவே ஆதாரம் கொடுத்தேன். இந்துக்கள் கோயில் உள்ள பணத்தை தூக்கி நாங்கள் அங்கே கொடுத்தோம்னு சொல்லி சித்தராமையா சொல்லல. அப்படி இல்லை. ஒவ்வொரு ஃபண்டு ஒதுக்கும் போது சிறுபான்மைக்கு ஒதுக்குவாங்க, தலித்துக்கு ஒதுக்குவாங்க, OBCக்கு ஒதுக்குவாங்க. அந்த மாதிரி கோயில் பணங்களை கோயிலுக்காகவும் கோயில் சம்பந்தப்பட்ட கல்விக்காகவும் தான் ஒதுக்கியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த வெறுப்பு பேச்சினுடைய அடிப்படை என்ன? முஸ்லீம்கள். நான் கேட்குறேன், 60 ஆண்டுகள் காங்கிரசும் பாஜக ஆட்சியும் வாஜ்பாய் இருந்தாங்க. அதற்கு பிறகுதான் சச்சார் கமிட்டி என்ன சொல்லுச்சு? முஸ்லீம்கள் தலித்தை விட மோசமான நிலையில் பொருளாதாரத்தில் கல்வியில் இருக்காங்க, அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொன்னார். ரெங்கநாத் மிஸ்ரா கமிஷன் பார்த்தோம். ஒரு 4% இட ஒதுக்கீடு இன்னைக்கு கர்நாடகாவில், நம்முடைய சென்னையில், தமிழ்நாட்டில் இப்படி 3 இருக்குது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, 25 கோடி இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கறத அதை நீங்க எதுக்குறீங்க? ஆனா ராகுல் காந்தி என்ன தெளிவா சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நமது நாட்டின் 70% மக்களிடம் இருக்கும் பலம் வெறும் 22 பேரிடம் மட்டும் உள்ளது. 1% மக்கள் நாட்டின் 40% வளங்களை கட்டுப்படுத்துகிறார்கள். தற்போதைய ஆட்சியில் தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர், பழங்குடியினர், சிறுபான்மையினர், பொதுப்பிரிவு ஏழைகள் முன்னேறுவதற்கான வாய்ப்பே இல்லைங்கிறாரு. இது அந்த சிறுபான்மை மட்டும் எடுத்துக்கிட்டா அவர் எல்லாத்தையும் தான் சொல்றாரு. இதைத்தான் மன்மோகன் சிங் சொன்னார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்துக்களுக்காகவும் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்காகவும் காங்கிரஸ் பாடுபடுகிறது. ஆனால் இந்துக்கள் என்று சொல்லி இந்துக்களுக்கு எதிராக நீங்கள் இருக்கிறேன்னு நான் பட்டியல் போட்டேன். இன்னும் நான் சொல்றேன் உங்களுக்கு, நான் ஏற்கனவே சொன்னேன், GST வரி மட்டும் இல்ல, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 70,000 கோடி தள்ளுபடி பண்ணோம். வெறும் முஸ்லீம்களுக்காக கொடுத்தாங்க, இந்துக்கள் சேர்ந்து விவசாயிகள் தான் கொடுத்தோம். எல்லாரையும் ஏழைகளை படிக்க வைக்கணும்னு சொன்னோம், எல்லாருக்கும் தான் படிக்க வச்சோம். எல்லா விஷயங்களும், அதாவது ஒரு ஆயில் பூலை உருவாக்கி அந்த விலைவாசி $140 இருக்கும்போது கூட 71 ரூபாய்க்கு பெட்ரோலை விற்றோம். அது எல்லாரும் தான் பயன்படுத்தாங்க. அது நாங்கள் இந்து என்பது முஸ்லீம் பிரிவினை இல்லை. 400 ரூபாய் 600 ரூபாய்க்கு கேஸை வாங்கி 400 ரூபாய்க்கு காங்கிரஸ் ஆட்சி கொடுத்துச்சு. அந்த 200 ரூபாய் மானியம் கொடுத்துச்சு. இவங்க 25 ரூபா கொடுக்குறாங்க. இன்னைக்கு நான் 300 ரூபாய்க்கு தருவேன்னு சொன்னேன். அதான் பெரும்பாலான இந்து மக்களுக்கு தானே அவர் செஞ்சிருக்கணும். கேஸ விலையை குறைச்சிருக்கணும், பெட்ரோல் விலையை குறைச்சிருக்கணும். ஆனா பெரும்பாலான இந்து மக்களுடைய பெட்ரோல் வரியை தானே உயர்த்தி இருக்காரு. பெரும்பாலான கேஸ் இந்து மக்கள் தானே பயன்படுத்துறாங்க. இந்துக்கள் வாயில பேசிட்டு இந்த வாயில வடை சுடுற வேலையை நீங்க இங்க பேசக்கூடாது. இதைத்தான் பிரதமர் பேசுறாரு. உங்களை மாதிரி ஒரு நாளாந்தர் அழகா சொன்னாரு, யாரோ பேசலாம், ஒரு மாவட்ட தலைவர் பேச வேண்டியது இன்னைக்கு பிரதமர் பேசுறாரு. அந்த தப்புன்னு சொல்ல வர்றோம். அது உங்களுக்கு மிக மோசமாக இன்னைக்கு தொடர்ந்து வெறுப்பு பேச்சை பேசக்கூடியவது நம்முடைய பிரதமர். இது உலகம் கண்டிச்சுக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா கண்டிக்குது, பிரிட்டன் கண்டிக்குது, பல நாடுகள் கண்டிக்குது. இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு தூரம் கண்டிக்கக்கூடிய ஒரு சூழல். அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க சார். இங்க இருக்கக்கூடிய இந்தியா பதில் சொல்லி இருக்கு. பதறது கதறது எல்லாத்தையும் அப்ப 50 வருடமா இஸ்லாமியர்களை முன்னேற விடாமல் தடுத்தது யார்?
அவர்களுக்கு அக்கறை செலுத்தாதது யார்? 50 வருஷம் நீங்க தானே ஆட்சி பண்ணீங்க. 50 வருஷத்துல நீங்க அவங்க வேலைக்கு என்ன பண்றீங்க? முதல் பாயிண்ட், இவங்க 50 வருஷமா அவர்களை வளர்க்க விடாமல் இல்ல அவங்க ரெண்டு பேருமே பேசட்டும். நாங்க பேசி பிரயோஜனம் யாரையும் பேச விடக்கூடாதுன்னு ஸ்ரீராமும் சூர்யா முயற்சி பண்ணாங்க. இல்ல சார், இடையில ஃப்ளோ போயிடும் சார். நீங்க அது மாதிரி இது பண்ணாதீங்க. எல்லாருக்கும் நான் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. என்ன அர்த்தம்? நீங்களும் பிரதமர் மாதிரி பேசுறீங்க. இல்ல நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த இடஒதுக்கீடு விஷயம் சுருக்குமா தமிழ்நாட்டிலும் சரி, ஆந்திராவிலும் சரி, கர்நாடகாவில் கொடுத்தது எதிர்த்தது யாரு? பிஜேபி. அகில இந்திய அளவில் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் கொண்டு வரும்போது எதிர்த்தது பிஜேபி. இன்னும் இல்ல, பெருந்தலைவர் காமராஜர் இந்த இடஒதுக்கீடு கொண்டு வரும்போது எதிர்த்தது ஜனசங்கம். எதுக்கு சொல்ல வரேன்னா, தொடர்ந்து இடஒதுக்கீடு எதிர்க்கிறது பிஜேபி, காங்கிரஸ் இல்ல. அதாவதுங்க ஒட்டுமொத்தமா இன்னைக்கு பாஜகவுடைய பெருப்பு பேச்சு உலகம் முழுக்க கண்டிக்கப்படுது. ரைட். சில பங்கு கொண்ட விருந்தர்கள் அனைவருக்கும் நன்றி.